குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாக்கு தட்டில் ஒரு 48 நாள் சாப்பிட்டா குலதெய்வம் நிச்சயமாக வீட்டுக்கு வந்துடும். மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு சொம்புல போட்டு அதில் குலதெய்வத்தோட வாய்க்கட்டு வந்து அவிழ்க்கப்படணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? கட்டை வைக்கிறதுன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மந்திரம் தேவைப்பட்டால் பர்சனலாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குலதெய்வங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சில பேர் கருப்ப சுவாமியை தான் குலதெய்வமாக எழுதிருக்குங்க. சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக வரும். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, வீட்டிற்குள்ள குலதெய்வ சக்தி வந்து வரணும், குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம போன எபிசோட்லேயே சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் இந்த குலதெய்வத்தை பற்றி. இப்போ அதை விட இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வீட்டுக்குள்ளே குலதெய்வத்தை அழைக்கிறதுக்கு சில எளிய முறைகள்லாம் இருக்குது. நிறைய முறைகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில முறைகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்கு தட்டில் ஒரு 48 நாள் சாப்பிட்டா குலதெய்வம் நிச்சயமாக வீட்டுக்கு வந்துடும். அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ அதை தாண்டி இப்போ அந்த முயற்சி நான் பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு சரிவராக குலதெய்வம் வந்து வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி என் மனசுக்கு நிறைவாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு சொம்பில் போட்டு அதில் பன்னீர் எடுத்து ஊற்றி, வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகையில் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு மேலே வந்து வாழைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழைப்பூ இருக்குல்ல, இன்றைக்கி நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வாழைப்பூ, அந்த வாழைப்பூவை வந்து கலசத்துக்கு மேலே கவுத்துடணும். கலசத்தை கவுத்துட்டு அந்த சொம்பில் உங்களுக்கு நூல் சுத்த தெரிஞ்சால் சுற்றுங்க. அப்படி நூல் சுத்த தெரியலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த வாழைப்பூவுக்கும் அந்த கலசத்துக்கும் இடையில மாயலை தோரணம் கட்டிடுங்க. இப்போ இது நூல் சுற்றினவங்க பரவாயில்ல, நூல் சுற்ற முடியாதவங்க இந்த சாமிகளுக்கு பயன்படுத்துவோம்ல பட்டு துணி, அந்த துணியை வந்து மேலே வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல, அது ஒரு 11 நாள் சாமி ரூமில் வச்சுருங்க. ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் பச்சரிசி நல்லா பரப்பி அந்த பரப்புனதுக்கு மேலே இந்த கலசத்தை தூக்கி வச்சுருங்க. வாழைப்பூ அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். 3 நாள் கழித்து இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஒரு 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு குலதெய்வம் வர்றது தெரிஞ்சிடும். குலதெய்வம் வீட்டில் நிறைஞ்சிருக்கிறது அந்த அறிகுறி வந்து உங்களுக்கு நிச்சயமாக அது கண்ணில் தென்படும். இல்லை எனக்கு 3 நாள் பத்தாது, இன்னொரு 3 நாள் வச்சுக்கிறேன்னா அந்த வாழைப்பூவை மட்டும் மாற்றிக்கோங்க. அந்த வாழைப்பூ மட்டும் மாற்றிக்கிட்டு வேறு வாழைப்பூ புதுசாக வச்சுக்கோங்க. பாக்கி எல்லா பொருளும் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கிறதுனால அந்த வாழைப்பூவை எடுத்து நீங்கள் சமைச்சு ஒரு வடையாவோ இல்லை வாழைப்பூவில் வந்து இதோ கூட்டு பொரியல் சமைச்சாவோ சாப்பிட்ருங்க. நீங்கள் சாப்பிட்ருங்க. அதுமாதிரி அந்த கீழே பரப்பி வச்சுருக்கோம்ல அந்த அந்த அரிசியை வந்து நீங்களே வீட்டில் உள்ளவங்களே சமைச்சு சாப்பிட்ருங்க. எந்த வித தோஷமும் இல்லை இதுக்கு. இதை மாதிரி நம்ம செய்யும்போது நிச்சயமாக குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது 100% தெரிய வந்துடும். இது மாதிரி பண்ணாலே இது சிம்பிளான ரெமிடி. இதை விட நிறைய வழிகள் இருக்குது. அதை மாதிரி பச்சை கற்பூரம், ஏலக்காய், வெட்டி வேறு இது தண்ணியில் போட்டு நம்ம கலசத்தில் வைக்கிறோம்னு சொன்னது ஒரு பேட்டர்ன். அதோட மஞ்சத்தூள், கல்லுப்பு அதையே ஒரு சிகப்பு கலர் துணியில் மஞ்சள் கலர் நூல் போட்டு நல்லா கட்டிடணும். வீட்டோட நில வாசல் இருக்குல்ல, உள் சைடு, அந்த உள் சைடில் நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் 100% கிடைக்கும். ஓகே சார். குலதெய்வத்தோட வாய்க்கட்டு வந்து அவிழ்க்கப்படணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இல்லை, இதுக்கு சில மந்திர முறைகள் இருக்குது. இப்போ நம்ம மூலிகைகளை பற்றி சொன்னோம். என்னென்ன முறைகளில் வந்து அர்ச்சனை பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொன்னேன். இந்த கட்டை வைக்கிறதுன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மந்திரம் தேவைப்பட்டால் பர்சனலாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அதனால் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும்போது குலதெய்வமே என் வீட்டிற்கு வா வா வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு நாளைக்கு 108 விதம் 11 நாளைக்கு இதை சொன்னால் போதும். நிச்சயமாக அவன் எவ்வளோ பெரிய கட்டு போட்டிருந்தாலும் சரி, அதை ஈஸியாக அடித்து உடச்சி அந்த குலதெய்வம் வந்து அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல வந்து நிற்கிற மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து அவ்வளோ வேலை செய்யும். ஆனால் மந்திரங்கள் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இட போட்டக்கூடாது. அந்த மந்திரங்கள் தான் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி இவனுக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு பூர்த்தி பண்ணும். அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள்
கரெக்டாக அதுக்கான விரத முறைகளை இருந்து நீங்கள் சொல்லும்போது தான் அது 100% வேலையை செய்யும். நானும் சொல்கிறேன் மந்திரம், எல்லாரும் சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லாதீங்க. நம்ம பார்த்து கூட படிங்க மந்திரத்தை, தப்பு இல்லை. ஆனால் பிழை இல்லாமல் வாய் விட்டு சொல்லக்கூடாது. சில மந்திரங்கள் வாய் அசைவு மட்டும்தான் இருக்கணும். சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி மந்திரங்கள்லேயே நிறைய இருக்குது. அப்போ இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு என் குலதெய்வமே என் வீட்டிற்கு வா வா வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை சொன்னாலே போதும். 11 நாளில் நிச்சயமாக குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருமா. ஓகே சார். அப்போ அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, பூஜை செய்கிறதுக்கும் இருக்கிற மந்திரமும் சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? ஆமாம்மா. இப்போ குலதெய்வத்திற்கான மந்திரங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குலதெய்வங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சில பேர் கருப்பசுவாமியை தான் குலதெய்வமாக ஏற்றிருக்காங்க. சில பேருக்கு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக வரும். சில பேருக்கு சிவபெருமான் குலதெய்வமாக வருவார். சில பேருக்கு மாரியம்மன் குலதெய்வமாக வரும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பீஜ மந்திரம் மாற்றி மாற்றி சொல்லும்போது மந்திரங்களை மாற்றி சொன்னாலும் அவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவும் தேவையில்லாத மன உளைச்சலும் நம்ம இன்னும், ஏன்னா ஆல்ரெடியே அவங்க குலதெய்வம் வரலன்னா வருத்தப்பட்டுட்டு நம்மள்ட்ட வரான், இந்த குலதெய்வம் கட்டிட்டுன்னு நம்மள்ட்ட சொல்ல வராங்க. அப்போ அவங்களுக்கான சரியான தீர்வை கொடுக்கணுங்கிறது ஒரே காரணத்தினால தான் இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப சித்தர்களும் முனிவர்களும் ரொம்ப சூட்சமமான முறையில் ஓலைச்சுவடிகளில் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும், நம்ம உடம்பை எப்படி சுத்திப்படுத்தணும், நம்ம மனசை எப்படி சுத்தம் பண்ணணும், உடலில் உள்ள குளிக்கிறோம், நம்ம உடல் சுத்தமாயிடுது, அப்போ உள்ள கழிவுகளை நம்ம எப்படி போக வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. அந்த ரகசியம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் எங்கள் குலதெய்வத்தோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியணும், என் குலதெய்வம் என் வீட்டில் நின்று பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்னும் அடுத்தடுத்து அப்டேட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இன்னும் உள்ளார இறங்கி அந்த ரகசியங்களை உங்களுக்கு நான் பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லித்தரேன். அதனால் மந்திரங்கள்ங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை. அதனால் மந்திரங்களும் மூலிகைகளும் தான் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ வேலைகளை செய்யுது. அதனால் இதை எதையுமே நம்ம தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மந்திரம் சொல்லாமல் இருக்கேன். இல்லை இப்போ பார்க்குற மக்கள் கூட நினைப்பாங்க, ஏன் மந்திரத்தை இவங்க சொல்லலை அப்படின்னு. அதுக்காக இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மந்திரங்களுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் முறைப்படி அந்த மந்திரங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக நிச்சயமாக குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். ஓகே சார். நீங்கள் சொல்கிற மந்திரத்தை வந்து தினமும் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாமா, தினமும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல வந்து நிற்கிறது நம்ம குலதெய்வம் தான். நம்ம குலத்தையும் இப்போ நமக்கு அடுத்தது வர தன்னோட சந்ததிகளையும் வழிநடத்தி நல்லபடியாக கொண்டு போகிறது இந்த குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை, ஏன்னா இன்றைக்கி காலையில் சாப்பிட்டா மத்தியானம் பசிக்குது, அப்போ நம்ம வயிற்றுக்கே அவ்வளோ இது. அப்போ மந்திரங்களுக்கு எவ்வளோ சொல்ல 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 ஊரு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் வந்து நம்ம விடாமுயற்சியும், இல்லை சாமி நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அந்த முயற்சியும், அந்த தொடர்ந்து அந்த முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்து மந்திரங்களை சொல்லி 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 இருக்கும்போது 100% குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். ஓகே சார். இன்னைக்கு வந்து வீட்டில் குலதெய்வம் வந்து வரணும், அவங்களோட சக்தி வந்து எப்பவும் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.